குட் ஈவினிங். இந்த லெசன் காட்சி காரணவியல், அதாவது இன்னைக்கு நடந்த கிளாஸ் தான், உங்களுக்கு கிளாஸில் நடந்த கிளாஸ் தான். இப்போ இது வரைக்கும் மேக்ஸில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம். மேக்ஸில் நான் எப்போவுமே சொல்கிறது தான் 25 எடுக்கணும், 25 அவுட் ஆஃப் 25 எடுக்கணும். அதுக்காக தான் இந்த பயணம். இப்போ நீங்கள் 25 இந்த 4 மாதம் குரூப் 4th இந்த 4 மாத காலத்தில் அதாவது இதில் அந்த 25 மார்க் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க நான் சொல்லியிருக்கேன் 2500 கணக்குக்கு மேலே பயிற்சி பண்ணிடுவீங்க. இப்போ அதை பயிற்சி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்து வரப்போடக்கூடிய குரூப் 1க்கும் குரூப் 2க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஜிஎஸ் நான் சொல்கிற மாதிரி படிச்சிங்க அப்படின்னா வரப்போகிற எல்லா எக்ஸாமுக்குமே பேஸ்மெண்ட் ஆயிரும். அதுக்கடுத்து ஈஸியாக மெயின்ஸ் படிக்கலாம். சரி, இப்போ சுருக்குதல், விழுக்காடு, மீப்பருப்பு, பொது காரணி எல்லாம் முடிஞ்சுட்டு கடைசியில் என்ன வந்திருக்கோம், தருக்க காரணவியல் புதிர்கள். லாஸ்ட் வீக்காக பரப்பளவு கொள்ளளவுக்கு, அதுக்கடுத்து காலம் டைம் அண்ட் ஒர்க் பார்த்தோம். லாஸ்ட் வீக் 2 வீக்காகவே அது யூடியூப் இதிலே போட்டு வச்சுருக்கேன், பார்க்காதவங்க அதை பார்த்துக்குங்க. இப்போ இந்த வாரம் டெய்லியும் அந்த 25 கணக்கு, 25 மேக்ஸு. அப்போது 4 நாள் 100, 120, 150 கணக்கு இந்த வாரமும் நடக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஏரியா தான். இந்த ஏரியாவை முடிச்சிட்டோம் அப்படின்னோம்னாக்க அதுக்கடுத்து திருப்பி ரீஸ்டார்ட். திருப்பி என்ன பண்ணுவோம், சிம்பிளிஃபிகேஷன், விழுக்காடு. அதே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் இல்லாட்டி யூபிஎஸ்சி கொஸ்டின் இல்லாட்டி எஸ்எஸ்சி கொஸ்டின். மொத்தத்தில் வெல் ட்ரெயின்ட் ஆகிறோம், அதான் 25 மார்க்கை வாங்குகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதில் ஏபிசிடிஇ வரைக்கும் அதை அதாவது வரிசைப்படுத்தி ரேங்கிங் சிஸ்டம் கேட்டிருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏபிசிடிஇ 1 2 3 4 5 பேரை கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ வந்து பிஐ விட சிறியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ வந்து பிஐ விட சிறியது. அப்போ ஏ இங்கே இருக்குன்னா பி வந்து எங்கே இருக்கும், இங்கே மேலே இருப்பார். ஏ கீழே இருப்பார், பி மேலே இருப்பார். அதுக்கடுத்த இது சொல்லியிருக்காங்க சிஐ விட பெருசாக இருக்காரு, அப்போ சி இங்கே வந்துடுவார். சிஐ விட பெருசாக இருக்காருன்னா சிஐ விட பெருசாக இங்கே வந்துடுவார். அப்போது அதுக்கடுத்து டி ஏஐ விட சிறியதா இருக்காரு, சிஐ விட பெரியதா இருக்கு, இங்க டி வந்துருவாரு. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இ வந்து பிஐ விட சிறியது, ஏஐ விட பெரியதுமா இருக்கு, அப்போ எனக்குள்ள இ வந்துருவாரு. இவ்வளவுதான் இந்த ரேங்கிங் சிஸ்டம். இப்படி ஒரு போட்டு சீக்வன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா எழுதிடலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இப்போ கேள்வி எதோ ஒன்றாலும் கேட்டுட்டு போட்டோம். சென்ட்ரலா இருக்கிறது கேட்கட்டும், ஃபர்ஸ்டா இருக்கிறது கேட்கட்டும், உயரமானதுன்னு கேட்டா பி எழுதிருங்க, சிறியது கேட்டிருக்காங்க, அழகா சிஏ போட்டுடலாம். அப்படியே கொடுத்துருக்கிறத வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட்னு சொல்றேன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து பிஐ விட சிறியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கிட்டோம், ஏ எழுதிக்கிட்டோம். பிஐ விட சிறியது அப்படின்னா பிக்கு அடுத்து இதை எழுதிக்கிட்டாச்சு, பிஏ வந்து மேலே போட்டுக்கிட்டாச்சு, பிஐ விட சிறுசா இருக்கு. அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, சிஐ விட பெரியதா இருக்கு, அப்போ சிஐ விட பெருசா இருக்கு ஏ, அந்த கண்டிஷன் ஓகே. அதுக்கடுத்த கண்டிஷன் டி ஏஐ விட சிறியதா இருக்கு, டி வந்து ஏஐ விட சிறியதா இருக்கு, அப்போ சிஐ விட பெருசா இருக்கு, இதுவும் கண்டிஷன் கரெக்ட் தான். அதாவது ஒரு லைனை போட்டுக்கிட்டு வரிசையா எழுதிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த ரேங்கிங் சிஸ்டம் ஈஸியா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறீங்க, திருப்பி ஒரு தடவை சொல்றேன், ஏவை எழுதிக்கிறீங்க ஏ. அப்போ பிஐ விட சிறுசா இருக்கு அப்படின்னா பி எங்க எழுதிக்கிறீங்க, ரைட். அதுக்கடுத்து சிஐ விட பெருசா இருக்கு, அப்போ சி வந்து எங்க வந்துருவாரு, இங்க வந்துருவாரு. சிஐ விட ஏ பெருசா இருக்காரு. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க, டி ஏஐ விட சிறியதா இருக்காது, இங்கனக்குள்ள டி வந்துருவாரு. சிஐ விட பெருசா இருக்காருன்னு எழுதிருக்காங்க, அது கரெக்டா இருக்கு. அப்புறம் இ பிஐ விட சிறுசா இருக்காரு, பிஐ விட சிறுசா இருக்காரு, ஏஐ விட பெருசா இருக்காருன்னா இங்கனக்குள்ள வந்துருவாரு. அவ்வளவுதான். இப்போ பிஇஏடிசி அதே சீக்வன்ஸ் தான், லாஸ்டா இருக்க நம்பரு சி தான். இப்படி உங்களுக்கு எளிமையான கணக்கு கேட்டிருந்தாங்கன்னா இதுவும் ஒரு 3 முதல் 4 கணக்கு வரை கேட்பாங்க. இதை நம்ம பார்த்துட்டு போகணும், பார்த்துட்டு போனா தான் 25 மார்க் வாங்க முடியும். அதனால பயிற்சி எடுத்துக்கிறது மிக மிக அவசியம். செகண்ட் கணக்கு, நன்கு கலைக்கப்பட்ட சீட்டுக்கட்டு. சீட்டுக்கட்டுல ஒரு ராஜா அல்லது ஒரு ராணி அல்லது ஒரு படை வீரன், அதாவது ஜாக் இருக்கிறதுக்கான நிகழ்தகவு, அதாவது நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. மொத்த சீட்டுகளின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும் அப்படின்னம்னா 52, மொத்தம் 52 இருக்கும். அப்போ என் ஆஃப் எஸ் என்ன இருக்கும், 52 இருக்கும். இப்போ நம்ம ஒரு ராஜா கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் கிங்கு எத்தனை இருப்பாரு, 4 இருப்பாரு. நம்பர் ஆஃப் குவீன் 4 இருப்பாங்க. நம்பர் ஆஃப் ஜாக்கு 4 இருப்பாங்க. இப்போ இவங்களை வந்து காமனா யார் இருக்க மாட்டாங்க, அதனால இதை என்ன பண்ணிடலாம், டோட்டலா பிளஸ் பண்ணிடலாம். டோட்டல் 12. அப்போ மொத்த கூறுவழி வந்து 52.
அப்போ 3/13 தான் ஆன்சரு இங்க இருக்கு. அதான் நிகழ்தகவு. இங்க ஏ வந்து 1, பி வந்து 2, சி வந்து 3, ஜெட் வந்து 26 என்ற கொடுக்கப்பட்ட வரிசையில ஏ பியோட மதிப்பை கேட்டிருக்காங்க. ஏ பியோட மதிப்பை கேட்டிருக்காங்க. இப்போ எஃப் அப்படி ஜே அப்படின்னா இது என்னது? இங்க எஃப் எத்தனாவது இடத்துல வரும்? 6. ஜே எத்தனாவது இடத்துல வரும்? 10. இப்போ இது ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 4. இப்போ இந்த 4ஓட இந்த எஃப்ஜே அதுக்கடுத்து 25 கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து 16 கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து என்எஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 நாளாக எடுத்துக்கணும். இங்க பாருங்க, இந்த 4 ஒரு செமிகோலன் கொடுத்துருக்காங்க, இந்த 4 அதுக்கடுத்து இந்த 4. இந்த ஃபர்ஸ்ட் இருக்க 4க்கோட ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுல இருக்க ரிலேஷன் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எஃப்க்கும் ஜேவுக்கும் வித்தியாசம் வந்து 4. இப்போ 4க்கு இங்கே நம்பருக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இருக்கு. இங்கே 4ஐயும் பெருக்கி போட்டிருக்காங்க. ஒருவேளை இது இருக்கலாம். 4 ஸ்கொயர்டு இங்கே வந்திருக்கு. இங்கே என் எஸ் இருக்கு. என் வந்து 14th லெட்ரு, எஸ் வந்து 19th லெட்ரு. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 5 இருக்கு. இந்த 5ஓட ஸ்கொயர்டு தான் இங்கே வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்து மூணாவது நம்பர் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்து இதுக்கோட ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். எண்ணுக்கும் கியூக்கும் வித்தியாசம் பார்த்து எழுதியிருப்பாங்க, டபிள்யூக்கும் ஒய்க்கும் வித்தியாசம் பார்த்து எழுதியிருப்பாங்க. இங்க அதே மாதிரி எண் வந்து 17, கியூ வந்து 20, இதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் 3. அப்போ 3ஓட ஸ்கொயர் எங்க எழுதணும்? இங்க எழுதணும். பி பிராவோ கிட்ட. அப்போ 9ன்னு இங்க வந்துடும். இது டபிள்யூ வந்து 25, ஒய் வந்து 23. 23ல இருந்து 25 போச்சுன்னா 2. அப்போ 2ஓட ஸ்கொயர் என்ன எழுதுவாங்க? இங்க எழுதுவாங்க. அப்போ இது வந்து 4. அப்போ 4,9 தான் ஆன்சர் இங்க கொடுத்துருக்காங்க. அதை ஒரு தடவை பார்க்கணும். இதுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்து இந்த 16க்கும் 25க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிறத ஒரு டைம் இது வந்து இந்த ரீசனிங் கணக்கை பொறுத்தளவில் அதே மாதிரி தான், மேக்ஸ் மாதிரியே தான். திருப்பி நிறைய பயிற்சி பண்ண இது பார்த்தோன்னே நிறைய ஐடியாலஜி தோணும். அடுத்த கணக்கு பார்ப்போம். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பின் வருவனவற்றுள் சி மற்றும் 5க்கு நடுவே வரும் எழுத்தை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சி எங்க இருக்காரு? இங்க இருக்காரு. அப்புறம் 5 எங்க இருக்காரு? இங்க இருக்காரு. இவங்க 2 பேத்துக்கும் உள்ள இடையில இருக்கக்கூடிய எழுத்து கண்டுபிடிக்கணும். மொத்தம் எத்தனை இருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 13 பேர் இருக்காங்க. இங்க 6 இங்க 6 கழிச்சிட்டிங்கன்னா 2 4 6, இங்க 2 4 6. அப்போ இங்க வந்து பாருங்க, இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எழுத்து தான் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு நம்பர் தான் 2 வருது. எழுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒருவேளை பி தான் வரும். இதுல இதுக்கு பி தான் ஆன்சர் வரும். ஏன்னா இது லெட்டர் கேட்கல. அதுக்காக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்க எழுத்து தான் கேட்டிருக்காங்க. இங்கே உங்களுக்கு இங்கே கீழே டவுட்டாக இருந்துச்சுன்னா இங்கே இங்கிலீஷில் வாசிச்சு பார்த்துங்க. லெட்டர் எக்ஸாக்ட்லி மிட்வே பிட்வீன் ஒன்லி லெட்டர் ஃபாலோவிங். ஒன்லி லெட்டரை கேட்டிருக்காங்க. சி அண்டு 5க்கும் இடையில இருக்கக்கூடிய எழுத்தை கேட்டிருக்காங்க. என்ன கேட்கல. அதனால நீங்கள் வந்து பின்னு தான் போடணும். எனக்கு நம்பரும் இல்லை அங்கே, அதனால் ஈஸியாக போட்டுடலாம். இது பாருங்க, ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த சீக்வென்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. என்ற தொடர் வரிசையில் கொடுத்துருக்காங்க. இது வந்து கூட்டு தொடர் வரிசையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை பெருக்கு தொடர் வரிசையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருக்கு. பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னோம்னா ஆர் வந்து எப்படி இருக்கும்? T2/T1 இது இருக்கும். ஆர் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்கும். T2/T1. அப்போ இதுக்கு T2/T1 கண்டுபிடிக்கணும் அப்படின்னோம்னா என்ன பண்ணணும்? T2 என்ன இருக்கு? 1/8. அதுக்கு T1 என்ன இருக்கு? 3/16. இப்போ 1/8ல இருந்து 3/16 போட்டோம் அப்படின்னா 16/3 அப்படின்னு வந்துடும். 1 மேலே 2. அப்போ 2/3 தான் இதோட ஆர். 2/3 தான் இதோட ஆர். ஒரு நம்பர்ல இருந்து இதை பெருக்கி போட்டுக்கிட்டே போனீங்க அப்படின்னாக்கா அடுத்தடுத்த நம்பர் கிடைக்கும். 1/8ல 2/3 பெருக்குன்னா 1/12. இதே பெருக்குன்னா அப்புறம் 1/18ல 2/3.
2 1/27 தான் ஆன்சரு இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்பர் சீரியஸ் வந்து உங்களோட 10th புக்கில் இருக்குது. அதில் அர்த்தமேட்டிக் சீரியஸும் இருக்குது, பெருக்கு தொடர் வரிசை இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எளிமையான கணக்கு தான், இதை ஈஸியாக போட்டுடலாம். அதுக்கடுத்து பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில எழுத்துக்கள்ல அடுத்து 2 எழுத்துக்கள். நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், மேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போயிடுவோம். அதான் இந்த மாதிரி சிம்பிளா வரக்கூடியதை நம்ம பார்க்காமே போயிடுவோம். இதையும் அதனால தான் சொல்றேன், இதுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு இருக்கிற டிஎன்பிஎஸ்ல கேட்ட கணக்கு போகிறோம். அப்புறம் கொஞ்சம் அவுட் சோர்ஸ்ல இருந்து இந்த யூபிஎஸ்சியில் கேட்ட கொஞ்சம் ஃப்ரைடே மட்டும் யூபிஎஸ்சியில் கேட்ட கணக்கை போடலாம். அதெல்லாம் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு இதுவும் கிளியர் ஆகிடும். டோட்டலாக நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னோம்னாக்கா அந்த 25 அவுட் ஆஃப் 25 ஈஸியாக வாங்கிடலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, ஏபி பிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இது பார்த்தாவே தெரியுது, இங்கே ஏபி சி டி இ அப்படி வந்திருக்கு. இங்கே வந்து பிடி இஎஃப் ஹச். இங்கே என்ன வரும் ஆட்டோமேட்டிக்கா, ஐக்கு அடுத்து ஜே, அதாவது ஒரு லெட்டர் விட்டு ஒரு லெட்டர் வந்திருக்கு. இங்கே வந்து கண்டினியூஸாக வந்திருக்கு. இக்கு அடுத்து எஃப் தான் வரும். அப்போ ஜேஎஃப் தான் ஆன்சரு பக்கத்துல இருக்கு. இதெல்லாம் பார்த்தோன்னே போட்டுடலாம். ஏபி அதாவது ஆல்டர்னேட்டாக ஒரு நம்பராக கூடி இருக்கு. ஏபி சி டி பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டாக, அதுக்கடுத்து பாருங்க பி சிக்கு அடுத்து டிக்கல்ல, இக்கு அடுத்து எஃப் காணும், இக்கு அடுத்து எஃப் வந்திருக்கு, ஜிக்கு அடுத்து ஹச் வந்திருக்கு, அப்புறம் ஐக்கு அடுத்து ஜே தான் வரணும். அதனால ஜே அப்புறம் எஃப் போட்டிருக்கோம். இது வந்து சொல்றதை கேட்கறத விட இது கொஞ்சம் நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இது பாருங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு நபருக்கு வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு x/3, வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு x/5. அப்போ எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க வேலை கிடைக்கிறதையும் வேலை கிடைக்காமையும் கூட்டினோம்னா இது 1 வரணும். அதை நம்ம ஒரு கணக்கு கூட பார்த்துருப்போம். மழை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு, மழை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்வுனா கிடைப்பதற்கான நிகழ்தகவு 1 இருந்துச்சுன்னா மழை கிடைக்காமல் இருக்குன்னு 1ல மைனஸ் பண்ணி போடுவோம் இல்லையா, அதே மாதிரி இது ரெண்டையும் கூட்டி போட்டீங்க அப்படின்னாக்கா அந்த 1 வரணும். அதாவது x/3 + x/5 = 1 அப்படின்னு சொல்லி கூட்டணும். அப்படின்னோம்னா இதைய கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5x + 3x divided by 15. இந்த 15 இங்கிட்டு போயிடும், அதனால = 15 வந்துடும் இங்கிட்டு. அப்போ 5x + 3x 8x = 15னா x = 15/8. அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ 15/8. இதுதான் அந்த எக்ஸோட வேல்யூ. இந்த கணக்கும் ஈஸியான கணக்கு தான். இது இப்போ அந்த உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்த கணக்கு வந்து பூராமே ப்ராபபிலிட்டி கணக்கு தான் கொடுத்துருக்கு, நிகழ்தகவு கணக்கு தான் கொடுத்துருக்கு. நல்லா பயிற்சி பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு அடுத்த கணக்கு. இது ஒரு ஈஸியானது தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. எக்ஸ் மீன்ஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் அப்படின்னா பிளஸ், அப்போ சாரி பெருக்கல் அப்படின்னு அர்த்தம். பிளஸ் அப்படின்னா வகுத்தல், அப்புறம் வகுத்தல்னா மைனஸ், அப்புறம் இப்படி இருந்துச்சு அப்படின்னா கீழே கேட்குறாங்க. அதாவது இந்த நம்பரை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, பெருக்கல் அப்படி சாரி ஃபர்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. கழித்தலை பெருக்கலாகவும், பெருக்கலை கூட்டலாகவும், கூட்டலை வகுத்தலாகவும், வகுத்தலை கழித்தலாகவும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை அதை போட்ட வேண்டியதான். இப்போ 14 எழுதுறீங்க, மைனஸ்ன்றது என்ன இருக்கு, இன்ட்டா இருக்கு. அதுக்கடுத்து 10, அதுக்கடுத்து இன்ட்டு அப்படிங்கிறது என்ன இருக்கு, பிளஸ் இருக்கு. அதுக்கடுத்து 4 எழுதிடணும். அப்புறம் வகுத்தல் அப்படிங்கிறது என்னவா இருக்கு, கழித்தலா இருக்கு. அதுக்கடுத்து 16, அப்புறம் பிளஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்கு, டிவைடா இருக்கு. டிவைடர்னே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், போர்டு மாஸ் பிரகாரம் பிராக்கெட் ஆப் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அண்டு அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் அப்படி தானே வரும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டிவிஷன். 4 8 2 16. அப்புறம் இங்க என்ன இருக்கு, இங்க அடுத்து பெருக்கல் 140 வந்துடும். 140 4ல் 2 போச்சுன்னா 2, அப்போ 142. 142 தான் ஆன்சரு. ஈஸியான கணக்கு தான் இது, சும்மா சிம்பிளானது. எந்த இடத்துல மாற்ற சொல்லியிருக்காங்களோ கரெக்டாக மாற்றிட்டீங்க அப்படின்னாக்கா கணக்கு ஈஸியாக போட்டுடலாம்.
இது பாருங்க டைஸ் கணக்கு கேட்டிருக்காங்க. இப்போ இங்க என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு சேமா இருக்கணும், ரெண்டு சேமா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் கிளாக் வைஸ்ல எழுதி. இங்க பாருங்க பச்சை இருக்கு, இங்க நீலம் இங்கே இருக்கு, நீலம் இங்கே இருக்கு, இங்க சிவப்பு இருக்கு, இதை எடுக்க முடியாது. அதுக்கடுத்து இங்க பச்சை இருக்கு, இங்க பச்சை இருக்கு, இங்க நீலம் இருக்கு, இங்க இதையும் எடுக்க முடியாது. அப்போ இங்க வந்து பச்சை, இங்க வந்து ஒன்னு மட்டும் சேமா இருக்கு, மற்றதெல்லாம் டிஃபரெண்டா இருக்கு. அப்போ இதை எடுத்துக்கலாம். ஒன்னு மட்டும் சேமா இருக்கிறது என்ன இருக்கு? பச்சை. அப்போ அதை கிளாக் வைஸ்ல எழுதணும் அப்படின்னா பச்சை, நீலம், அப்போ சிவப்பு, இப்படி அந்த கிளாக் வைஸ்ல எழுதிக்கங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதே பச்சை எனக்குள்ள எழுதுங்க. பச்சைக்கு அடுத்து கிளாக் வைஸ்ல மஞ்சள் இருக்கு, அதுக்கடுத்து ஊதா இருக்கு. அப்போ இதையும் கிளாக் வைஸ்ல எழுதிட வேண்டியதான், இதையும் கிளாக் வைஸ்ல எழுதணும். ரெண்டு சேமா இருக்கிறதுல ஒரே இதுல எழுதணும். அப்போ இப்போ ஆப்போசிட் என்ன இருக்குன்னா நீலத்துக்கு ஆப்போசிட்ல மஞ்சள் தான் இருக்கு, அதை தான் கேட்டிருக்காங்க. மஞ்சள், சாரி ஆரஞ்சுல மஞ்சள். அப்போ இதுல இல்லாத ஒன்று தான் பச்சைக்கு ஆப்போசிட்டா இருக்கும், அது இல்லாத ஒன்று ஆரஞ்சு தான். ஆரஞ்சு தான் வந்து பச்சைக்கு ஆப்போசிட்டா இருக்கும், நீலத்துக்கு ஆப்போசிட் மஞ்சளா இருக்கும், சிவப்புக்கு ஆப்போசிட் ஊதாவா இருக்கும். இரு பகடைகள் உருட்டப்படும் பொழுது கிடைக்கும் எண்களின் கூடுதல் 9ஐ விட சிறியதாக இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல என்னன்னா 9 எந்த நம்பர் வரும்? 4, 5, 3, 6, 5, 4, 6, 3, 4 இருக்கும். அதுக்கடுத்து 9ஐ விட பெருசா இருக்கக்கூடிய நிகழ்தகவு என்ன இருக்கும்? 9ஐ விட பெருசா 6 இது இருக்கும். 6 நம்பர் இருக்கும். எப்படி அப்படின்னாக்க 6, 3, 5, 4, 4, 5, 3, 6. இது வந்து 9 கிடைக்கிறதுக்காண்டி, அதாவது 9க்கு கீழே இருக்கிறது. அப்போ 9க்கு மேலேயும் இருக்கணும் இல்லையா? 9க்கு மேலே என்ன இருக்கும்? 6, 4, 10 வர்ற மாதிரி இருக்கும் கூடுதல். 5, 5, அப்புறம் 4, 6 அப்படின்னு இருக்கும். அதாவது 9ஐ விட அதிகமா இருக்கக்கூடியது. இப்போ 9ஐ விட வேற என்ன இருக்கும்? 6, 5, அதுக்கடுத்து 6, 6. இவ்வளவுதான் வந்து பெருசா இருக்கக்கூடியது. அதாவது என்னது? 9ஐ விட 9ம் கூட்டுனா 9ம் 9ஐ விட பெருசா இருக்கக்கூடியது. மொத்தம் எத்தனை வருது? 1, 2, 3, 4. 4 வந்து 9 கூட்டுற மாதிரி. அதாவது பெருசா எவ்வளவு இருக்கு? 1, 2, 3, 4, 5. 5 மொத்த கூறுவழி எவ்வளவு? 36. அப்போ 46/36, சார் 26, 26/36. அதாவது 9 எண்களும் 9க்கு மேல இருக்கிறதும் 10 வருது. அப்போ மிச்சம் இருக்கக்கூடியது 26 இருக்கும். 26/36. 4 2 2 6, 4 2 8 2 16, 13/18. சரிங்களா? இதுதான் இன்னைக்கு வந்து டிஎன்பிசியில் இது வந்து கேட்ட உங்களோட ரீசனிங் டைப் கொஸ்டின் தான். ரொம்ப வந்து சிம்பிளான கணக்கு தான். இதைய நீங்கள் ஒரு டைம் பாருங்கள். பார்த்துட்டு கிளாஸில் பார்த்ததையும் வீட்டில் போயிட்டு பார்த்ததையும் மொத்தமாக கம்பேர் பண்ணி பாருங்கள். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். இது கண்டினியூ பண்ணணும்னா கமெண்ட் பண்ணி போடுங்க. அதுக்கடுத்து இன்னைக்கு நடத்தின அந்த தமிழ் அறிஞர்கள், இன்னையிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சுல, தமிழ் இலக்கியம் காலையில் மார்னிங்கில் தமிழ் இலக்கியம், அப்புறம் தமிழ் அறிஞர்களும் அவர்கள் ஆற்றிய தொண்டுகளும், அதுவும் டிஎன்பிஎஸ்சியோட தொகுத்த கேள்வி தான். ஒரு கம்பைலேஷனாக போட்டுவிட்டோம். நாளைக்கு பாரதியாரும் அது தமிழ் இலக்கியத்தில் வந்து திருக்குறளும் பார்ப்போம். அதுவும் ஒன்று ஒன்றா போயிட்டே இருந்துச்சுனாக்கா அதுவும் ரீசைக்கிள் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து இந்த தமிழையும் மேக்ஸையும் நம்ம ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதே மாதிரி ஜிஎஸ் பேப்பரும் ரொட்டீனாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எக்கனாமிக்ஸு இந்த கால்பருக்கு முன்னாடியே முடிக்கணும்னு நினச்சது முடிச்சாச்சு. இப்போ ஜாகிரஃபி போயிட்டுருக்கு. ஜாகிரஃபியும் கொஞ்ச இதில் முடிஞ்சிடும். ஜாகிரஃபி முடிஞ்சுன்னா அப்புறம் அடுத்த சப்ஜெக்ட் அப்படியே கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா என்ன பண்ணுங்கள்? கமெண்ட் பண்ணுங்கள். இது கண்டினியூ கிளாஸ்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.